என்னக்கா அது தாய் வந்து குட்டு குட்டு வைக்கிட்டான் தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டு அவள் கூடி வர தாய் பத்தம் தலைக்காரி தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டவர்கள் கூடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி உள்ள அடுத்த வீட்டுத்துள்ள எதிரிகதுள்ள மாண்டோதல் துன்பமே என் பிள்ளை வாழ்க்கையை வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி எதுவானாலும் என் மாதிரி கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் வாங்க மாதிரி தாய் வாங்க உள்ள உருகி மனசு உருகி அந்த மகளுக்கு ஏழை மகளுக்கு இறங்கி வா ஆத்தா அந்த மகள் தலை பார்த்து இறக்கி வா அந்த குடும்பத்தில் யாரும் செய்வனை வச்சுருக்காங்களா இல்லை தானாக நடக்குதா கிரகப்படி நடக்குதா ஆத்தா ஐஸ்வரி யார் எதுவும் விட்ட சாவமா என்னை பெத்தாமா அந்த மகன் மனசில் என்ன நினச்சி இந்த இடத்துல உட்காந்துருக்கா அது அப்படியே என் தாய் வந்து பாட்டா பாடணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் வாடி அவுத்தறிஞ்சிட்டு பார்த்தா வச்சா ஒன்றும் பெரியா இல்லை தாய் நீங்களும் பெரியாள் ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வரணும் அந்த மகளுக்கு என்ன நினச்சி அந்த மகன் இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னு தெரியல வாடி தாய் நீங்கள் சொன்னால் சொன்னபடி இருக்கணும் அந்த மகன் வந்து உட்காந்து பார்த்தா அவுத்தறித்தா உன்னால் முடியாத கட்டி எதுவுமே இல்லை அவுத்தறியுமா எங்கள் அம்மா அவுத்தறிஞ்சிட்டு வாங்க என் பிள்ளை இருட்டு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதா ஒரு குகைக்குள்ள வாழணும் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது உண்மையாதாயி என்னைக்கு இந்த புகைக்கு வெளிச்சம் வரும்னு தெரியாமல் உட்காந்துருக்குற சரியா இந்த வாழ்க்கையில் நான் என்னைக்கு மாங்கல்யம் முடிச்சு போனீனோ அன்னையிலேருந்தே என்னுடைய வாழ்க்கை போராட்டம்னு சொல்லியிருக்க உண்மையா எனக்கு எதுவுமே தெரியாது யார் என்ன செய்வனை வச்சாங்களா என் குடும்பத்தை யார் பிரித்து எப்படி நிம்மதியில்லாமல் பண்ணுறாங்க எல்லா வழியும் யோசிச்சு பார்த்தியானா எந்த வழியுமே எனக்கு தெரியலன்ற உண்மையாதாயி மன கச்சு போன வாழ்க்கையத்தையும் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் உன் மனசில் வந்து சுத்தியில் வச்சு கொட்டுனா எப்படி கொட்டுமோ அதே மாதிரி நீ செய்கிற வேலையை இங்கே வந்து கொத்துறேன்னு கேட்டிருக்க உண்மையா அங்கே செதுக்கிறத வந்து இங்கே செதுக்கி என் மனசை அப்படி காயப்படுத்துறது உனக்கு நியாயமான கட்டினவன் நீ கேட்காத நேரம் இல்லதாயி ஏதோ இவனை கட்டினா 2 பிள்ளையை பெற்றதே உண்மை சரியா இந்த பிள்ளைகளுக்காக இந்த உடம்பும் உயிரும் உள்ளம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லாட்டி என்னைக்கோ நான் போனோம்னு சொல்லியிருக்கேன் உண்மையா வாழாத வாழ்க்கை நான் ஒன்றும் வாழலை ஆனால் இந்த இவனை கட்டினதுனாலேருந்து என்னுடைய வாழ்க்கை வழி தவறி போய் இன்னைக்கு அப்படியே ஒரு மூட்டையை கட்டி ஆசை பாசத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டு எப்போ விடிஞ்சா வேணா வீட்டை தேடும்னு உட்காந்துருப்போம் உண்மையா சிரிச்சுக்கிட்டு ஒரு நேரம் கூட சந்தோஷமாக நீ இருந்தது கிடையாதாயி சரியா பார்க்குறவங்க பார்வைக்கு நல்ல பிள்ளை எல்லாருக்கும் வந்து நீ அன்பாக பேசுவா ஆறுதலாக இருப்பா ஆனால் உன் குடும்பத்தில் உனக்கு ஆறுதல் சொல்ல ஆறும் இல்லை இன்றைக்கி உன் குடும்பத்தில் 4 பேர் 4 திசையிலதே உட்காந்துருப்பீங்க சரியாதாயி யாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு நிமிஷம் ஒரு நாள் கூட சிரித்து பேசி 4 பேர் ஒரு இடத்துல அன்னம் தள்ளி சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூண பாவி கிடையாது இன்றைக்கி உன் பிள்ளை வந்து தலைநாளில் ஆம்பளை பிள்ளை தரிச்சப்போ கொஞ்சம் மன நிம்மதியாக இல்லை என்னைக்கு இந்த 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை தரிச்சிச்சோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை உண்மையா அந்த குழந்தை கருளை தரிக்கிறப்பயே தாயி சரியா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன் இன்ன வரைக்கும் மன அமைதி அடையல நீ உன்னுடைய கண்ணீரும் உன் மன வலியும் அன்னைக்கே இந்த குழந்தைய கருளை அழிச்சிருந்தாவாச்சும் எப்போ கருளை வராமல் இந்த குழந்தையும் நல்லா இருந்துருக்கு நம்ம குடும்பமும் நல்லா இருந்துருக்குன்னு நினைப்பேன் அந்த பிள்ளைய பேத்து நம்மனால அதுவும் கஷ்டப்படுது அதனால நம்மவும் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு என் பிள்ளை குத்து விளக்கு மாதிரி இருந்து தானே எரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்க உண்மையா எல்லாத்துக்கும் என் பிள்ளை வெளிச்சம் கொடுத்துட்டு அதுவே எரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டேன் சரியா பார்க்குறதுக்கு என் பிள்ளை குத்து விளக்கு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் என்னை கேட்குறாங்க ஆனால் என் பிள்ளை வாழ்க்கையில் இன்னும் குத்து விளக்கு ஏற்றலைன்ற மன வலி எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல என் நைட்டு ஆனால் என் பொழுது நரக பொழுது நான் அழுகாத நாளில் என் கட்டிலையும் என் திருநூறுலையும் எனக்கு ஒரு நெத்தியில் ஒரு திருநூரை எடுத்து வச்சு பூசுனா அப்படியே வாய் விட்டு அழுது அம்மா நீ உயிரோட இருக்கிறியா நீ மஞ்சள் உடுத்தி இன்னைக்கு மங்களகரமாக உட்காந்து இன்னைக்கு மாங்கல்யம் பூட்டி உட்காந்துருக்கிறியே என் மகளுக்கு நீ மாங்கல்யம் பூட்டி கொடுக்காம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே என்னை பார்த்துட்டு சிரிக்கிறியே தாயி நான் அழுகிறீனே நீ சிரிக்கிறியே தாயி என் பிள்ளைய இப்படி சிரிக்க வச்சிருக்கியே உனக்கு நியாயமானு கேட்டு அழுதேடி மகளே இப்படி அழுக வச்சுட்டு நீ சிரிச்சுட்டு உட்காந்துக்க உடனே நான் பார்க்குறப்ப என்னை பார்த்து ஏறணுமா சிரிக்கிற மாதிரியே தெரியுது அப்படி ஒரு பாவத்தை அந்த மகன் செஞ்சு ஓம் பேரை வச்சு நான் சூட்டி இன்னைக்கு ஓம் பேரை கூப்பிட்ற மகளை இப்படி கண்ணீர் வடிக்க விட்டுட்டு என் தாயி இன்னைக்கு இந்த மகளை நான் மடியில் வச்சு கொஞ்சுறதா என் பிள்ளைய மாங்கல்யம் பூட்டி அடுத்தடுத்துல கொடுத்து கொஞ்சம் வைக்கிறதான்னு தெரியல ஆனால் எனக்கு என் பிள்ளைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப என் மனசு உடம்பு அப்படியே உள்ளுக்கி எடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன் யார் என் பிள்ளைய பார்த்து கேள்வி கேட்டுருவாங்களோ என் பிள்ளை மேலே
கண் பார்வை அதிகமாக இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. என் பிள்ளை அழகாக இருக்கிற பிள்ளைக்கு இன்னும் ஏன் மாங்கல்யம் முடிக்காமல் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியலம்மா. வந்ததும் மனையில் வந்து நான் அழுகிறதே என்னுடைய வேலை. அழுவி தேம்பி தேம்பி அழுவி என் பிள்ளைய கூட்டி போனா கேள்வி கேட்க வைக்கிறியே, இந்த மனநிலை என்னைக்கு மாறும்னு கேட்டிருக்க உண்மையா? என் பிள்ளைய இப்படி நான் வச்சு அழகு பார்க்க எனக்கு கொடுத்தியாடி தாயின்னு கேட்டிருக்க. உன்கிட்ட மண்டிக்கிட்டு மடிக்கிட்டு நான் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டு வாங்கினதுக்கு எனக்கிட்டே உட்கார வச்சு அழகு பார்க்குறியான்னு கேட்டியா? கேட்டேன், எல்லா வருஷமே கேட்டேன். நான் எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு அழகு பார்த்துட்டு உட்காந்துருக்கேடி தாயி. ஓ சேலையை என் மக கட்டி அழகு பார்க்க வேணாமா அந்த பட்டைன்னு கேட்டியா? கண்டிப்பா கேட்டேன். அந்த பட்டை கட்டி என் மக மாங்கல்யம் மூட்டி உட்காரக்கூடாதா? ஏன் நீ வந்து நீ வருஷம் இந்த கிளறிக்கு வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டு நீ போறியே, நான் உன்னைய பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு நாளாச்சும் இந்த கண்ணீரை நீ துடைக்க மாட்டியான்னு கேட்டியா? இன்னும் என் பிள்ளைக்கு வயசு வலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இன்னும் என் பிள்ளையை நான் மடியில் வச்சு கொஞ்சம் ஆசைப்பட்டதுக்காக என்னை கொஞ்சம் வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டே இருக்கிறே தாய். என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு இந்த கழுத்துல இந்த மடியில் என்னுடைய வயிற்றுல பிறந்தனால என் பிள்ளை பாவம் செஞ்சிச்சா? என் பிள்ளை அதனாலேயே பாவம் செஞ்சா? என் மக கட்டி பிடிச்சி ஒவ்வொரு நேரமும் எனக்கு அழுகணும்னு தோணும். இப்படி அழுகத்த மகளை வச்சு நான் அழகு வச்சு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என் பிள்ளைய கட்டி பிடிச்சி ஓன்னு கத்தி அழுகணும். இந்த தாய்க்கு மகளாக பிறந்துட்டு நீ கண்ணீர் வடிக்கிறே நீ மகளேன்னு கேட்டு அழுகணும். என் உள்ள மனசு துடிக்குதுன்னு சொன்ன உண்மையாத்தா? நான் யார்ட்டையும் போகல. நீ கொடுத்த வரோம், நீ தானே இந்த செல்வத்தை கொடுத்த. மடியேஞ்சி மடிப்பிச்சை கேட்டுத்தேனே இந்த பிள்ளைய கொடுத்த. அந்த பிள்ளைக்கு மாங்கல்யம் மூட்டி வைக்காம நீ என்ன அட்டனை கால் போட்டுக்கிட்டு என்னை வர நேரமெல்லாம் நக்கலாக பார்த்து சிரிக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய வாய் புண்ணைக்கிறத நான் பார்க்குறேன். உண்மையாலுமே கேட்டேன். உன் வாய் புண்ணைக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் நீ வந்து என் மனசில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போடவே மாட்டியா? உன்கிட்ட மருந்து இல்லையான்னு கேட்டுட்ட தாயி. சரியா? என் பிள்ளைக்கு நான் மாங்கல்யம் முடிச்சு வைக்க போறீ, நீ அழுகாத, கண்ணை தொடச்சுக்கடி தாயி. என் பிள்ளைக்கு அரசன் கிழக்க இருந்து வர்றேன், நீ முடிச்சுக்க. சரியா? இன்னும் 6 மாசத்துக்குள்ள என் பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கிளறியில என் பிள்ளை வந்து மாங்கல்யத்தோட மங்களகரமா கணவன் மனைவியா வந்து என் இடத்துல நிற்கி என் பிள்ளை. அந்த நாள் வந்து சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் இந்த இடத்துல என் பிள்ளை மாங்கல்யம் பொறுத்துல இந்த இடத்துக்கு நான் படியேற மாட்டேன்னு சொன்னியாலையா? சொல்லிட்டேன். நீ இவ்வளவு நாள் கையெடுத்து கும்பிட்டது இந்த அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு மாங்கல்யம் ஏறலைன்னா உன் இடத்துல நான் கால் மிதிக்கவே மாட்டேன். நான் வரமாட்டேன் நீ தாயி. இனிமேல் அழுகிறதுக்கு என் மனசுல நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டீல என்னுடைய பிள்ளைக்கு வந்து நான் காரியத்தை முடிச்சு வைக்கணும்ல. என்னுடைய பிள்ளை வாங்கி வந்த வரம் என் பிள்ளை தெரிக்கிறப்பயே, அது கருவறையில் தரிக்கிறப்பயே என் பிள்ளை 7 சனியோட பிறந்தது. சரியா தாயி? அதனால என் பிள்ளைக்கு வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் என் மக வந்து எந்த சந்தோஷத்தையுமே அணிவிக்காத மக. இன்ன வரைக்கும் இந்த குடும்பத்தில் என் பிள்ளை நரக வேதனைத்தை அணிவிக்கிறா. போகிற இடந்தே என் பிள்ளைக்கு வெற்றியாகும், எல்லா சந்தோஷமும். சரியா? இனிமேல் இந்த தாய் சொல்கிற வாக்குத்தே சத்திய வாக்கு. சரியா? இந்த மகளுக்கு இந்த தாய் எடுத்து கொடுக்குற மாங்கல்யம். சரியா தாயி? நீ சொல்லிட்ட, இன்னி சிந்துறதுக்கு என் கண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்ட. நீ உடம்புல பழமும் இல்லை, அடுத்தவளை பார்த்து ஒளியவும் மறையவும் என்னால் முடியாதுன்ட்டேன். சரியா? என்னுடைய உருவம் என்ன சின்ன உருவமா? நான் என்ன 3 அடி 4 அடியிலையா இருக்கேன்? நான் அடுத்தவளை பார்த்து மறைஞ்சு உட்கார்றதுக்கு, நான் மறைஞ்சாலும் என் தலை தெரிஞ்சு என்ன இப்படி மறைஞ்சு உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்களே, அவளுக்கு முன்னாடி என்னை பதில் சொல்ல வச்சுட்டு எடி தாயின்னு அழுகிற. உன்னை கும்பிட்டதா வீண் போச்சா? இன்னைக்கு உன்னைத்தேனே நான் அம்மான்னு கூப்பிடுறேன், நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டேன். இந்த தாய் வந்துட்டு இல்லடி தாயி. இந்த தாய் என் பிள்ளைக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுக்குற நாள் சீக்கிரமே வரப்போகுது தாய். என் பிள்ளைக்கு நான் வெற்றியாக்கி கொடுத்து என் பிள்ளைக்கு ஒரு அரச உத்தியோகத்தை கொடு ஆண் வாரிசுக்குன்னு கேட்டிருக்க. சரியா? எனக்கு 4 பேர் என்னை பார்த்து எல்லாரும் கேவலம் பேசி சிரிச்சுட்டாங்க. இன்னும் பேசவோ சிரிக்கவோ யாரும் இல்லை. அப்படி நீ சிரிச்சா என்னுடைய புணம்னு சொல்லியிருக்க. என்னுடைய உயிர் இல்லை தாயி, இது என் புணத்துக்கு சமமிட்ட. சரியா தாயி? உன்னால முடியாது எதுவுமே இல்லடி தாயி. உனக்கிட்ட கேட்டு எல்லாம் நிறைவேற்றுன்னு உனக்கு எல்லாமே வந்து காரியம் செலுத்துறப்ப என் நெஞ்சில் அப்படியே உன் கையில் வச்சுருக்க சூலாயத்தில் குத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரியா? என் பிள்ளைக்கு நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் அம்மா கொடுத்துட்டான்னு 10 பேர் சபையில் நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? சீக்கிரமே அந்த நாளை என் தாய் நான் இந்த மகளுக்கு சத்தியவா கட்டுப்பட்டு சொல்கிறேன். சரியா? இந்த மூக்குத்தி மின்ற மாதிரி என் மக வாழ்க்கை மின்னன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதே வாழ்க்கையை என் பிள்ளைக்கு நான் சத்தியபூர்வமாக எடுத்து கொடுக்குறேன். இப்படி இந்த மாங்கல்யத்தை இந்த தாய் கூத்துரி சத்தியவா கட்டுப்பட்டு வாங்குதாயி.
ரொம்ப நேரம் ஆத்தாக்கு சரி சாமி சரி ஆத்தா ரொம்ப நேரம் வந்து ஜோதிக்கு ஆத்தா மனசில் உள்ள பூரா பாடிட்டா. இதெல்லாம் நான் கேட்டேன். நான் எல்லாமே நான் கேட்டேன். இது எல்லாமே கேட்டேன். நான் இல்லைன்னா நான் சொல்லலை. அப்ப நீ கேட்டதை அந்த தாய் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. உனக்கு பதில் சொல்லிட்டால. நாங்க எதுவுமே கேட்கற அளவுக்கு இல்ல. நீங்க எல்லாமே அதுவாவே சொல்லிடுச்சு. எதிர்பார்த்ததை அதுவே சொல்லிருச்சு. இல்லை நான் கேட்டேன்ப்பா. இந்த வருஷம் திருவிழாவில் எல்லாமே கேட்டேன். அம்மா சந்திரி எல்லாமே கேட்டேன். அவன் எல்லாமே வந்து உண்மையை சொல்லிட்டான். எனக்கு போனதெல்லாம் போட்டு இனிமே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டான். போதும் அவளோட வாக்கு